நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இன்னைக்கு நம்ம வரவேற்பறைக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி கொடுக்க போறது ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ. குறிப்பா பார்த்திபன் கனவுல ரோஜா கூட்டத்துக்கு நடுவுல வலம் வந்த ஒரு அழகிய நண்பன் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவர் தான் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சினிஃபீல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் மூவியை ரோஜா கூட்டம் மூலமா ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்தீங்க. எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு சினி ஃபீல்ட்லேருந்து வராட்டியும் என்னை பொறுத்த வரைக்கும் திறமை இருக்கும்போதோ நம்பிக்கை இருக்கும்போதோ நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு ஏற்படும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லாமே விதி தான், எழுதுறதுதான் நடக்கும். முதல்ல எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, சினிமா வாய்ப்பு நம்மளுக்கெல்லாம் கிடையாதோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல ஒரு படத்தை கமிட் ஆகிட்டு ட்ராப் ஆகிட்டேன். அந்த தோல்வி என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு 6 மாதம் எங்கேயும் போக முடியல. தென் அப்புறம் யோசித்தேன், முயற்சி பண்ணாமல் வாய்ப்பு கிடைச்சிது. நான் அது இழந்துட்டேன்னு உடனே வருத்தப்படுறேன். ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? உண்மையான முயற்சி பண்ணி அது கிடைக்கலன்னா அது வேறு விஷயம். ஸோ அப்புறம் நான் ஒரு 2 இயர்ஸ் முயற்சி பண்ணேன். போகாத ஆஃபீஸ் கிடையாது, நம்பிக்கை கொடுக்காதவங்க கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணுறோம் அப்படின்னு, ஆனால் எப்போ என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அப்படி ஒரு வாய்ப்பு இந்த 2 வருஷத்துக்குள்ளே எனக்கு அமைஞ்சது. ரோஜா கூட்டம் மூலிமா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் போனேன். அண்ட் அங்கே அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சார் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் ரைட் சார்? நோ சார், பேசிக்கலி இன்ஜினியரிங் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் மேக்ஸில் ரொம்ப வீக். ஸோ மேத்ஸில் வீக்காக இருக்கிறதுனால ஐ டுக் அப் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். முடித்தேன். எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் ட்ராப் அவுட் ஆனேன் ஃபார் மூவிஸ். ஓகே, டிஸ்கண்டினியூ பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்க சார்? ஸ்டடீஸ் வைஸ் என்னோட பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்சிஏ போகிறதா இருந்தேன். அண்ட் நான் பேசிக்கலி என்னோட ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் 12th 199 upon 200 வாங்கியிருந்தேன். ஸோ தட் வாஸ் ஒன்லி மை ஸ்ட்ரென்த் தேர். அதுக்கப்புறம் பார்ட் டைம் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜில் பாக்கெட் மணிக்காக நிறைய மாடலிங் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரேம்ப் ஷோஸ், ப்ரொஃபஷனல் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கெலாம் போய் அட்டன் பண்ணுவேன், வாலண்டியர் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா மணி, பாக்கெட் மணி, பேரண்ட்ஸை ட்ரபிள் பண்ணக்கூடாது, அவங்க மேலே டிபெண்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு பிறகு நான் ப்ராப்பர் ஆட்ஸ் கமர்ஷியல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். they said why don't you do ads அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் கமர்ஷியல்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு படம் கிடச்சிருச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரைட் ஆட் பண்ணியிருந்தேன். தென் ஐ டிட் ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு ஆட் பண்ணியிருந்தோம். தென் மலையாள மனோரமாவுக்கு ஒரு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 3 ஆட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு படம் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. எப்படி சார் மூவி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூஸியாக தான் எடுப்பீங்களா? ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வரதை பொறுத்து தான் இருக்குது. அதில் வரதில் என்ன பெஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணிடணுன்றதுக்காக பண்ண வேண்டாம். எண்ட் ஆஃப் தி டே அது நம்மளுக்கு தெரியும் இது தப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது பண்ணிட்டு வருத்தப்படுறதோட பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். சங்கர் சார் கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? நிறைய பேர் சங்கர் சார் அப்படின்னா ரொம்ப பெரிய டாஸ்க் மாஸ்டர், ரொம்ப சீரியஸாக இருப்பார். அதிகமாக அங்கே பேச்சு இருக்காது, எல்லோரும் விலகி இருப்பாங்களோ அப்படிலாம் நினைப்பாங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பெரிய டேரக்டர்னா என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அப்படின்னு. மோஸ்ட் ஈஸி, கம்ஃபர்டபுள், ரொம்ப எளிமையானவர்னு சொல்லலாம். பயங்கர அவருக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி. அவருக்கு எதுவுமே பாராட்டினாலும் பிடிக்காது. அவருக்கு மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி, நகைச்சுவை தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பழகின மாதிரி எந்த விதமான டேரக்டர்கிட்டையும் நான் பழக முடியல. ஸோ கம்ஃபர்டபுளுங்க. ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. எது வேணாலும் வெளிப்படையாக பேசலாம். அண்ட் நம்மளோட பர்ஃபார்மன்ஸுக்கு உடனடியாக அப்போதைக்கப்போ விமர்சனம் சங்கர் சார் பண்ணிடுவார். ஆமாம், அது பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சீன் ரொம்ப கலகலன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே ஒரு மானிட்டர்கிட்ட பயங்கரம் சிரிச்சிட்டாரு, சேரில் எதனா விழுந்துட்டாருன்னா சூப்பராக வந்துச்சுன்னு அர்த்தம். குட்டியாக சிரிச்சுட்டு 1 more அப்படின்னு சொல்கிறான்னா கொஞ்சம் சுமார் இல்லை மொக்கையாக இருக்குது, திரும்ப பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் ஒன்று பண்ணிடலாம்ல அப்படின்னுவார். ஸோ அவர் என்னன்னா, எப்படியாவது ஆர்டிஸ்ட் துன்படுத்தாமல் அவங்க கிட்ட ஒர்க் வாங்கணும். சார், இப்போ நம்பியார் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது? என்ன கான்செப்ட், அது என்ன ஸ்கிரிப்ட், அதை பற்றி சொல்லுங்கள். நம்பியார் ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி தான். அதாவது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்ன்றது இருக்குது. ஸோ இந்த கெட்ட எண்ணம் அதிகமாக தூண்டும் போது, நம்மளை ஆட்டி படைக்கும் போது என்னென்ன நடக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதரும் அந்த கெட்ட எண்ணத்தை அடைக்கும் போது என்ன ஆகிடும்னா, அவங்க நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க, நல்ல மனிதன்ற பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சிம்பிள் டேக்லைன் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற நம்பியாரை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லாருமே எம்ஜிஆர் தான்.
ஸோ அதான் அந்த டேக்லைன். இட்ஸ் ஒரு சோஷியல் ஃபேண்டசி மாதிரி தான், ராம்காம். எக்ஸாம்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கோம். எஸ், நாங்கள் பிளான் பண்ணது வந்து லாஸ்ட் இயர் டுவர்ட்ஸ் எண்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபார் சம் ரீசன் அது வந்து டிலே ஆச்சு, டிசம்பர் ஜான் பண்ண முடியல. ஸோ வி ஆர் லுக்கிங் அட் மார்ச் மார்ச் எண்ட் வந்து ரிலீஸ் பண்ணோன்ருக்கோம். இப்போ இட்ஸ் கன்ஃபார்ம் டு கோ ஆன். ஆக்சுவலாக இன்டர்நெட் இதெல்லாம் வந்த பிறகு ஒரு டப் ஃபிலிம் ஹிட் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் 3 Idiots எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்புறமா நண்பன் ஃபிலிம் நீங்கள் நடிக்கிறீங்க. ஸோ மாதவன் கேரக்டர் அப்படி எடுத்து நடிக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? இப்போ ஃபஸ்ட்டு அந்த படம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ அதை தமிழில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ நான் அப்போ வந்து இந்த படம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு தாட் இருந்துச்சு. நான் போய் ஜெமினி ஃபிலிம்ஸில் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். எனக்கு அவங்க லிட்டரலி ஃபேமிலி மாதிரி. ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கேன். என்னை தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெமினி ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த உரிமையிலையும் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் இது பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதில் ஒரு 3 பேரில் நானும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அப்படின்னாங்க. அவங்களே ரெஃபர் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஒன்றே ஒன்று சொன்னாங்க, வேறு யாராக இருந்தாலும் நாங்கள் சொல்லிடலாம், சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். பட் டெஃபினெட் எங்களை கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து வி வில் சப்போர்ட் அப்படின்னாங்க. ஸோ ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னலி நம்ம ஒரு விஷயம் நடக்க பிடிக்குதுன்னு போது அதுக்காக நம்ம போய் முயற்சி பண்ணுறது தப்பே கிடையாது. ஐ திங்க் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் டூ தட். எனக்கு அதை பிடிச்சிருந்து அந்த வாய்ப்பை நான் இழக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் கடவுள் புண்ணியத்தில் வந்து சங்கர் சாருக்கு அது நான் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு அவருக்கே தோணியிருக்கு. அவரே என்னை கூப்பிட்டாரு. அண்ட் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ். ஹாப்பி அபவுட் இட். இப்போ தெலுங்கு மலையாளம்லாம் நீங்கள் மூவிஸ் நடிச்சிருக்கீங்க. சாரி, நீங்கள் மேஜராக இன்னொரு விஷயம் கேட்டீங்க. மாதவன் ரோல் அப்படியே ரிப்ரைஸ் பண்ணுறதுல என்ன தோணுச்சு அப்படின்னு. மாதவன் சார் இஸ் அ வெரி குட் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி வர்ஸ்டைல் ஆக்டர் அண்ட் நல்ல பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கும்போது ஒருத்தரை வந்து காப்பி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடக்கூடாது. இமிட்டேட் பண்ணுறோமோ இல்லை காப்பி பண்ணுறோமோ அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆடியன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சோஷியல் நெட்வொர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்து கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு என்ன தாட் இருந்ததுன்னா, இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடாது. ஒரு 2 வாட்டி பார்த்தாச்சு. நம்ம ஷூட்டிங் டைமில் வந்து இந்த படத்தை பார்க்கவே கூடாது. பார்க்காம நம்ம வந்து அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அந்த சீனை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அப்படின்னும் போது புதுசாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டுக்காக வந்து வெறும் மீசை வச்சுக்கிட்டு மீசை எடுத்துட்டுன்ற மாதிரி இல்லாமல் உடல் ரீதியாகவே நான் நிறையா விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன். 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் பின்னாடி என்னும்போது நாங்கள் 5 கிலோ வெயிட் போட்டு திருப்பி குறைக்கிறது எவ்ரி மந்த் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு இதுக்கு வந்து லாங் ஹேர் அண்ட் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலி க்ரோன் ஹேர் கிடையாது. இட் வாஸ் நேச்சுரலி க்ரோன் ஹேர். திருப்பியும் முஸ்டாஷ், அதுக்கப்புறம் வெயிட் போட்டு நீங்கள் அந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்க்கும்போது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக பார்க்கும்போது ப்ராடாகவே இருந்திருப்பேன். திருப்பி காலேஜுக்கு வரும்போது அந்த பாய்ஸ் பொதுவாக வந்து ஒரு படிப்பாளின்ற லுக் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சங்கர் சார். ஸோ கொஞ்சம் கண்ணம் போட்டு நல்ல படிய வாரி அந்த மாதிரி ஒரு லுக். சில டைம் என்ன தாட் இருக்கும்னா கண்ணாடி போட்டால் கரெக்டாக இருந்திருக்குமா, அதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் இட் ஜஸ்ட் ஒர்க்ட் அண்ட் ஹாப்பி. மாதவன் அவரே வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார். வாஸ் ஹாப்பி டு கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் தெம். இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே சார், அதான் மலையாளம் தெலுங்கு மூவிஸ் நடிச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மலையாளம் வந்து இட்ஸ் அ வெரி காம்பேக்ட் ஜோன். அதாவது அவங்க டெரிட்டரி வந்து ரொம்ப சின்னது, பட் கண்டென்ட் ட்ரிவனாக இருக்கும். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்கிரிப்டுக்கு கொடுப்பாங்க. அதாவது இன்டெலிஜென்ட்டான ஸ்கிரிப்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வழக்கமான ஸ்கிரிப்ட் பிடிக்கிறது இல்லை. ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்க. பட் எல்லாமே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான். அதாவது ரொம்ப கம்மியான விஷயத்த என்ன சொல்லுவோம், அவங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதில் வந்து பெரிய அவுட்புட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. டெஸ்ட் ஆஃப் டேலண்ட் வந்து எஸ், மலையாளத்தில் ஒரு பெரிய டெஸ்ட் ஆஃப் டேலண்ட் இருக்குது. எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஆர்டிஸ்ட்டுமே மலையாளத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா குறைந்த நாட்கள்லேயே வந்து படத்தை முடிச்சிடுறாங்க. அவங்க அது எப்படி பண்ணுறாங்கன்றது ஐ டோன்ட் நோ. அண்ட் அதே குவாலிட்டி ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் கமர்ஷியல் சினிமான்றது வந்து அங்கே கொஞ்சம் குறையும். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்? கமர்ஷியல் சினிமா பண்ணி பயங்கரமாக வெற்றி அடைகிறதா, இல்லை இந்த மாதிரி நேட்டிவிட்டி ஓரியன்ட் மூவி பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக? சரி, அவங்களும் கமர்ஷியல் சினிமா பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் தட் தே நாட் டூயிங். புது புது ஜானர் வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வெரைட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த வகையில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஜஸ்ட் தட் நம்ம வந்து இந்த ஓவர் த டாப் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா விஷயங்கள் அது அங்கே கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்ஸே கிடையாது. ஸோ அந்த வகையில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தெலுங்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அவங்க எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து லைஃப்ன்றதை வந்து ஃபேண்டசி வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுணும்.
அதாவது பார்க்குற ரசிகனுக்கு வந்து எல்லாமே வந்து இப்படிலாம் நடந்துடும் வாழ்க்கையில் அப்படின்றது தான். அண்டு அங்கே வந்து ஹீரோ வர்ஷிப் வந்து ரொம்ப அதிகம். அங்கே வந்து பேசிக் ஃபெனட்டிக்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஹீரோஸ்க்கு வந்து பெரிய ஒரு மன்றம் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங், அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு சாங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கிராண்டியர் இருக்கும், செட்ஸ்லேருந்து எல்லாமே. அவங்க பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஷேர் என்டர்டெயின்மெண்ட். நம்ம யோசிப்போம் அங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து இங்கே எல்லா வாட்டியும் ரன் ஆகுமான்னா கிடையாது. அண்ட் அங்கெல்லாம் டோட்டலாக வந்து கண்டென்ட் ட்ரிவன்லாம் சொல்ல முடியாது. அங்கே வந்து நம்பர் ஆஃப் சாங்ஸ் இருக்கணும், நம்பர் ஆஃப் ஃபைட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நிறையா இருக்குது. அவங்க என்டர்டெய்னருங்க. அவங்க பொறுத்தவரைக்கும் சினிமா வந்து நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிற அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். சார், ஒரு அப்பார்ட் ஃப்ரம் மூவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நீங்கள் எதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஐ டோன்ட் திங்க் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா ஐ ஸ்பெண்ட் ஃபார் எனிதிங் எல்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேஷன் மூவி. வேறு இந்த ஃபிலிம்லேயே உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? அதாவது மியூசிக், டான்ஸ், எந்த விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? எனக்கு பாடல்கள் கேட்க ரொம்ப பிடிக்கும். இட் டசன்ட் மீன் தட் நான் வந்து அதெல்லாம் கிடையாது. டான்ஸ் நோ, ஐ வுட் சே நான் இன்னும் வந்து டான்ஸில் வீக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறது வந்து ஆடிடுவேன். நான் வந்து ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு கிடையாது. ஆனால் என்ன மூமெண்ட் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கீழே வந்து ஆடி முடிச்சிருவேன். அது ஒரு 2 நாள் ரிஹர்சல் பண்ணியாவது நான் ஆடி முடிச்சிருவேன். ஓகே சார், உங்களோட லவ் லைஃப் பற்றி சொல்லுங்கள், காதல் கதை. என்ன சொல்கிறது, யாருக்கு காதல் இருந்திருக்காது, எனக்கும் இருந்திருக்கும். ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ் இருந்திருக்கு. பட் ஐ திங்க் ப்ராக்டிக்கலாக ஒரு முழுமையான ஒரு காதல், அதாவது ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காதல், அதை நம்ம வந்து மெச்சூர் ஆகி ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஸ்டெபிலிட்டிக்கு இருக்கும்போது தான் நினைக்கிறேன் இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது அந்த காதலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது வந்து திருமணமாக மாறும்போது தான். ஐ எம் ஹாப்பி. நான் காதலித்த பெண்ணை வந்து என்னால் திருமணம் பண்ணிக்க முடிஞ்சது. இன்றைக்கி என் மனைவியாக இருக்காங்க, என்னோடய துணைவியாராக இருந்துக்கிட்டு எனக்கு வந்து 2 குழந்தைகள். அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஷீ இஸ் த பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர் ஃபார் மீ. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண ஃபிலிம்ஸ், நடித்த ஃபிலிம்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப டஃபஸ்ட் கேரக்டராக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ஒரி பண்ணி நடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வெல், வரியிங் பார்ட் வந்து எனக்கு பார்த்திபன் கனவுல அதிகமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது ரொம்ப ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பீயிங் ஆனஸ்ட், ஹீரோயினுக்கு டபுள் ஆக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஹீரோயின் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, மாற்றத்தை காட்டிடுவாங்க. அதாவது டபுள் ஆக்ஷனுக்கு இடையில நான் வந்து நிற்கணும் அப்படின்றது கஷ்டமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் 3 படம் பண்ணிட்டு 4வது படத்துலேயே வந்து ஒரு மெச்சூர்ட் கேரக்டர், அதாவது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து ஒரு 10-15 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்த பிறகு வந்து திருமணமான ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க வந்து மேரேஜ் ரோல்னால அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் அவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் ரோல் பண்ணுறோமே, நல்லா இருக்குமா கெரியருக்கு அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ சில பேர் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுறீங்க, மெச்சூர்டாக இருக்கும் அப்படின்னா மென்டலி அந்த ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ டஃப் அப்படின்னு சொன்னால் எனக்கு டு டேக் அ மென்டலி ஸ்ட்ராங் டிசிஷன் அந்த டைமில் வந்து அதுதான். இதனால் அஸ் அ ஆக்டராக உங்கள் மைண்டில் ஒரு ரோல் கண்டிப்பாக நான் இந்த ஆக்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கு. எனக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் டென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், கிரே ஷேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது டெஃபினெட்லி எஸ், ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மிஸ்டர் நைஸ் கே தானே பார்க்குறாங்க, அதை வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா பிடிச்ச உங்களை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த டேரக்டர்ஸ்லேருந்து இன்றைக்கி உள்ள டேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன? இந்த பயணத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது. ஒரு சில டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு டைரக்டர் பஞ்சுவாலிட்டி பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஒரு டைரக்டர் இம்ப்ரோவைசேஷன் பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காரு, அதாவது ஸ்பாட்டில் வந்து எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் எல்லாமே ஒருத்தர் வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு டைரக்டர் வந்து பேலன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது வெற்றியும் தோல்வியும் இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி ஏற்றுக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், எல்லாருக்குமே கஷ்டமான தருணங்கள் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இன்னும் அது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்? நான் வந்து இந்த டைமில் தான் கஷ்டப்பட்டேன்லாம் சொல்ல விரும்பல. கஷ்டங்கள் வந்து அந்தந்த டைமில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் 2 படம் பண்ணிட்டு 3வது படத்துலேயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும், பயங்கர கஷ்டப்பட்டிருப்பேன். எப்படி திரும்பி சினிமா கிடைக்குமா அப்படின்னு. திரும்பி நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு படம் வந்து எதிர்பார்த்த ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சிரும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். சமீபத்தில் கூட எனக்கு வந்து ஒரு படம் வந்து டைமில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம், டிலே ஆச்சு, அது ஒரு பெரிய வருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டம்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, அதாவது விட்டு கொடுத்துடக்கூடாது.
அந்த டைமில் நம்ம ஃபைட் பண்ணும்போது தான் அடையிற அந்த வெற்றி வந்து ரொம்ப ரசிக்க முடியும். நம்ம கிடைக்கிற அந்த வெற்றியை வந்து ரசிக்கும்படியாக இருக்கணும். ஒரு ஃபைட் பண்ணி கிடைக்கிற விஷயம் தான் எப்போவுமே டெஃபினெட்லி. ஏன்னா அதை திருப்பி நம்ம விடணும்னு எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே தாங்கி நிற்போம். பட் இந்த நேரத்தில் மனநிலையை வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுவும் சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோன்றது ஒரு செகண்டில் ஒரே ஒரு நொடியில் வந்து எல்லாரும் பார்த்து ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. இவர் சரியா இருக்காரு, சரியா இல்லை, ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு உடனே. அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் நம்ம வந்து ஒரு ஓப்பன் புக் ஆகிடுறோம். எல்லாரும் நம்மளை பற்றி கமெண்ட் அடிக்கலாம். எல்லாரும் எல்லா விஷயங்களும் சோஷியல் நெட்வொர்க்கிங் கூட எத்தனையோ விஷயங்களை எழுதிடுவாங்க. பிடிச்ச ஹீரோ பற்றி நல்லா எழுதுவாங்க, பிடிக்காத ஹீரோ பற்றி சில பேர் எழுதிடுவாங்க. ஆனால் அந்த ஆர்டிஸ்டோட மைண்டில் என்ன நடக்குதுன்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. சார், பொதுவாக சினி இண்டஸ்ட்ரியில் எப்படி இருந்தாலும் அந்த கிசு அப்புறம் அந்த நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்கறதுங்கிறது அஃப்கோர்ஸ் அவாய்ட் பண்ண முடியாத விஷயம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் படித்த விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள் வரும்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஆரம்பத்தில் உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவோம், உடனே கமெண்ட் அடிச்சிடுவோம், அதுக்கு பதிலெலாம் சொல்லுவோம், வழக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் அது தவறுன்னு சொல்லி இப்போ ரியலைஸ் பண்ணுறோம். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளும் அதை புரிஞ்சுப்போம். எப்போ நம்ம அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதை ரியாக்ட் பண்ணிக்கிறோமோ, அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை கண்டுக்கல அப்படின்னா அவங்களுக்கு செலுத்து போயிடும். இல்லையா, இது என்ன பண்ணாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. தட்ஸ் ஹவ் ஐ திங்க். இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தாங்க? வெல், என்னோட பேரண்ட்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணலாம், நான் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஆப்வியஸ்லி படிக்கிற நேரத்தில் படிப்பை விட்டுட்டு நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து அதை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வந்து ஒரு சினிமா சேர்ந்த குடும்பத்துலேருந்து வரல. எங்கள் அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ கிடையாது. நான் நடிக்க போகிறேன்னா சுபாஷ் போயிட்டு வா, நானும் வேணா கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ஐ எம் வெரி வெரி லக்கி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோக்கு எங்கள் அம்மா வந்து அவங்களோட முழு மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு 1 month சேலரி கொடுக்கணும் அப்படின்னா பிக் ஸ்டெப் ஃபார் அஸ். ஏன்னா அடுத்த 30 நாள் வந்து நாங்கள் எப்படி நடத்த போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது எஸ் மை மதர் அண்ட் ஃபாதர். எங்கள் அப்பா வந்து 2 years டைம் கொடுக்குறேன், இந்த 2 years நீ உன் கனவு நோக்கி போ, அப்படி முடியலன்னா கிவ் இட் அப் இன் 2 years. ஏன்னா அதுக்கு மேலே ஆஸ் அ ஃபாதர் நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, எனக்கு அந்த வசதி கிடையாது. அந்த 2 வருஷம் கழிச்சு முடியலன்னா நீ உடனே நான் சொல்கிற மாதிரி ஜாப் தேடி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆக்செப்டட். நல்ல ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு விஷயம் சார். அதாவது இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நியூஸ் 7 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.